சிவப்பு கண்கள். பாகம் 2. அன்று இரவு சந்திரசேகரன் பயத்தில் நடுங்கியபடியே கதவு பக்கமாக சென்று கதவை நழுவியபடி மூடினார். ஆனால் அந்த சிவப்பு கண் மட்டும் மனதிலேயே பதிந்துவிட்டது. அந்த இரவு முழுக்க தூக்கம் இல்லாமல் தவித்தார். ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் வாசல் பக்கம் சென்று பார்த்தார். ஆனால் யாரும் இல்லை. மறுநாள் தாத்தா போல பழகிக்கொண்டிருந்த பக்கத்து வீட்டு குழந்தை கார்த்திக் வந்து கேட்டான். தாத்தா, இங்க யாராவது புதுசா வந்தாங்களா? ஏன்னா நேத்து ராத்திரி ஒருத்தருக்கு நிஜமாவே சிவப்பு கண் இருந்தது. அந்த வார்த்தை செவியில் விழுந்ததும் உடல் முழுக்க சலசலக்க ஆரம்பித்தது. அவருக்கு திடீரென நினைவுக்கு வந்தது 20 வருடங்களுக்கு முன் ஒரு மாணவர் பரீட்சை தவறி அந்த வீட்டிலேயே தற்கொலை செய்து கொண்டதாக ஒரு செய்தி உள்ளது. அவனுக்கு ஒரு கண் மட்டும் சிவப்பு கண்ணாக இருந்தது. சந்திரசேகரன் முடிவெடுத்தார், அந்த மனிதன் யாரென்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று. அவரது பழைய மாணவரை அழைத்து பேசினார். அவன் பெயர் கோபால். கோபால் விசாரிக்க தொடங்கினான். அப்போது ஒரு பத்திரிகையாளர் சொன்னார், அந்த மாணவன் பெயர் சந்தோஷ். அவனது இறப்பில் மர்மம் இருப்பதாக கூறினார் என்றான். சந்திரசேகரனும் கோபாலும் அந்த மரணப் புகாரை தேடி காவல் நிலையத்திற்கு போனார்கள். ஆனால் அங்கு எந்த பதிவுகள் இல்லை. அந்த மாணவன் பற்றிய எந்த ஆவணமும் அந்த காவல் நிலையத்தில் இல்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் நின்று கொண்டு இருந்தார். ஒரு காவலர் வந்து சார் என்று அழைத்தார். வெறும் ஒரு வார்த்தை மட்டுமே அந்த காவலர் சொன்னார். அந்த பேர் சொல்லவே கூடாது. சிவப்பு கண் காட்டும் சாபம் அது என்றார். காவலரின் வார்த்தை மனதை கிளறியது. சிவப்பு கண் காட்டும் சாபம் அது. சந்திரசேகரனும் கோபாலும் வீட்டுக்கு திரும்பினர். இரவாகிவிட்டது. வீட்டுக்குள் நுழைந்ததும் உள்ளே ஒரு கடும் குளிர்ச்சி. மழை இல்லை, காற்று இல்லை. ஆனாலும் வீட்டின் நடுவே ஒரு பனிக்காற்று. அவரை யாரோ கண்ணாடி வழியாக நோட்டம் போடுவது போலவும் அருகிலேயே நின்று மூச்சு விடுவது போலவும் உணர்ந்தார். அடுத்த நிமிடம் வாசலில் கதவை தட்டும் சத்தம் கேட்டது. 2 பேரும் பயத்துடன் கதவை நோக்கி பார்த்தனர். மழையோ காரிருளோ இல்லை. ஆனால் வாசலில் அந்த மனிதன் மீண்டும் நின்றிருந்தான். இந்த முறை அவர் முழு முகம் தெரிந்தது. ஒரு பக்கம் மனித முகம், மற்றொரு பக்கம் எரிந்தது போல கருப்பாக இருந்தது. அந்த கருமுகத்தில்தான் சிவப்பு கண் ஜொலித்தது. அவன் மெதுவாக பேசினான். நான் சந்தோஷ். என் மரணம் தவறாக பதிவு செய்யப்பட்டு உள்ளது என்றான். என் ஆத்மா எதையும் மறக்கவில்லை. எனது ஆசிரியர்தான் எனக்கான நீதி தேட வேண்டும் என ஆத்மா சொன்னது. சந்திரசேகரன் அதிர்ச்சியில் இருந்தபடியே அந்த ஆத்மா சொல்வதை கேட்டு கொண்டு இருந்தார். ஆத்மா கூறியது, மறைக்கப்பட்ட உண்மையை உலகம் அறிய வேண்டும். அதற்கு நீங்கள் தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்றது ஆத்மா. ஆசிரியர் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். என்னை கொன்றவரின் முகம் உங்க வீட்டில் ஒவ்வொரு இரவிலும் தோன்றும். நீங்கள் அவனை அறிந்து கண்டு பிடிக்க வேண்டும். இல்லையெனில் இந்த வீட்டில் எவரும் உயிரோடு இருக்க முடியாது. சந்திரசேகரனும் கோபாலும் அதிர்ச்சி அடைந்தார். சரி, உனக்கு நான் உதவி செய்கிறேன் என்றார். பிறகு அவர் கண்கள் கலங்கினார். அந்த மாணவனுக்கு நீதி வேண்டும். இது ஒரு பூரண அபாயமான குற்றவாளியை தேடும் பயணத்தின் ஒரு உண்மை. சந்தோஷின் மரணத்தின் பின்னணியில் யார் இருக்கிறார்கள்? அந்த சிவப்பு கண் உண்மையில் என்ன காட்டுகிறது? அந்த வீட்டில் உள்ள பழைய புகைப்படத்தில் யாராவது சந்தோஷை கொன்றவரா என அடுத்த பாகம் 3இல் பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணா மறந்துடாதீங்க.